அன்பு பங்கு இறை மக்களே, ஆண்டவருடைய திருப்பெயரினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அவருடைய திருப்பெயரால் உங்கள் எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். தவ காலத்திலே இன்று நாம் 13வது நாளுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை ஆற்றி தேற்றி நம்மை பலப்படுத்தி நம்மை திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், விவிலியம் அழகாய் சொல்லுகிறது, மனிதன் உண்ணுகிற உணவினாலே அல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற உயிருள்ள வார்த்தையினாலே உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி, அதன் பிரகாரமாய் நம்முடைய ஆவிக்கு வேண்டிய உணவை, நமது ஆன்மாவுக்கு வேண்டிய உணவை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை உணவருந்த செய்கிறார், போஷித்துக் கொண்டிருக்கிறார். எந்த அளவில் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், அன்பு. உலக அன்பு இல்லைங்க, இறை அன்பு. இறை அன்பை குறித்து ஆண்டவர் நம்மோடு ஒரு சில வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க நம்முடைய இதயத்தை நாம் திறந்து கொடுப்போம். இந்த உலகமே அன்பு என்கிற அந்த ஒரு தாரக மந்திரத்தினாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகிலே ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வதும் அந்த உண்மையான அன்பு, நண்பர்களிடத்தில் இருப்பது நட்பு என்கிற ஒரு அன்பு, கணவன் மனைவி இடத்தில் இருக்கிறது தாம்பத்திய அன்பு, பிள்ளைகளிடத்தில் இருக்கிற அன்பு அது தாய் அன்பு. இப்படி அன்பு ஒவ்வொரு பரிமாணத்திலே ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற ஒரு 3 எழுத்து தாரக மந்திரம். அது கடவுள் நம்மை நேசிக்கிறது, இந்த உலகம் இயங்குகிறது, ஆண்டவர் இந்த உலகை படைத்தது அந்த அன்பு என்கிற பரிமாணத்தினாலே தான். அவர் இந்த உலகை அவர் படைத்தார். அவர் மனிதனை நேசித்ததினாலதான், நம்மை அவர் அன்பு செய்ததினால்தான் அவர் எல்லாவற்றையும் படைத்து நமது கரத்தில் கொடுத்து, மனிதா இதை நீ ஆண்டுகொள் என்று சொல்லி படைப்புக்கு எல்லாம் நம்மை அவர் தலைவனாக்கினார். ஆண்டு கொள்ள அதிகாரத்தை அவர் நமது கையில் கொடுத்தார். உண்மையிலங்க, இந்த உலகத்தை ஆளுகிற அதிகாரம் யார் கையில் இருந்தது என்றால் நம்முடைய ஆதி தாய் தந்தையான ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து தான் அது இருந்தது. அததான் பிசாசு என்ன பண்ணா, அவங்க கிட்ட இருந்து ஏவாளை ஏமாற்றி அவன் அந்த அதிகாரத்தை பிடுங்கிக் கொண்டான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து அவனை ஜெயித்து அந்த அதிகாரத்தை இப்பொழுது நம் கையில் அவர் கொடுத்திருக்கிறார். ஏன்? நம்மேல் கொண்ட அந்த அன்பு என்னென்ன செய்யும் அப்படின்னு அவர் சொல்றார். பாருங்க, கேளுங்க. தியானத்துக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளது, தயை உள்ளது. அன்பு எது பாராட்டாது என்று சொன்னால், அது பொறாமைப்படாது, அது பொறுமை பாராட்டாது. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது. இதுதான் அன்பு. ஆக அன்புக்குன்னு ஒரு சில குணநலன்கள் இருக்கு. அன்பு இருக்கிறவர்கள் உண்மையிலே தேவனுடைய அன்பு, இறைவனுடைய அன்பை கொண்டிருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, அவங்களுக்குள்ள ஒரு சாந்தத்தை நீங்க பார்க்க முடியும், அவங்களுக்குள்ள ஒரு அமைதியை பார்க்க முடியும். அது எந்த அன்பு தெரியுமா? அது இறை அன்பு, அது இறை அமைதி.
அது இறை சமாதானம். இவர்களெல்லாம் யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளதான் அன்பு இருக்கும். அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு எவ்வளவுதான் உங்ககிட்ட வரங்கள் இருந்தாலும் சரி, வரங்கள் குணமாக்குகிற வரம் இருக்கலாம், பேய்களை ஓட்டுகிற வரம் இருக்கலாம், இறைவாக்கு உரைக்கிற வரம் இருக்கலாம். இப்படி வரங்கள் பல வகையா இருக்கு. உங்களுக்கு எத்தனை வரங்கள் இருக்கட்டும், அத்தனை வரங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும், ஆனால் அன்பு மட்டும் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்றுமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு ரொம்ப முக்கியம். அதனால்தான் பரிசுத்த ஆவியினுடைய கொடைகள்ல முதலாவது வருகிறது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அன்பு. அன்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, விவிலியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு உங்களுக்கு இருக்கும்னா உங்களுக்குள்ள எல்லாமே உங்களுக்குள்ள சேர்ந்து வந்துடும். அதுதான் உண்மை. அன்பு இருக்கிற இடத்துல சாந்தம் இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல கனிவு இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல இரக்கம் இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல தயை இருக்கும், அன்பு இருக்கிற இடத்துல பொறுமை இருக்கும். இப்படி எல்லாமே அந்த அன்புக்குள்ளதான் அது போகும். அதனால்தான் மோயிசன் வழியாக பிதாவாகிய தேவன், தந்தையாகிய தேவன் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு 10 கட்டளை கொடுத்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகளை அடக்கினார். என்ன அடக்கினாரு? ஒன்று, நம்மை நாமே நேசிக்கிறது. அடுத்தது, நம்மை நேசிக்கிறது போல பிறரை நீங்க நேசிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. இந்த அன்பு என்கிற ஒரு 2 கட்டளையில ஒரே கட்டளை தான். அன்பு என்கிறது ஒரே ஒரு கட்டளை தான். அந்த ஒரே கட்டளையில பாத்தீங்கன்னா 10 கற்பனை எல்லாமே அதுல என்ன வந்துட்டு அடங்கிடுச்சு. ஆக அன்புதான் எல்லாவற்றையும் விட மேலான ஒரு காரியம். அந்த தெய்வ அன்பதான், அந்த தெய்வீக அன்பதான் ஆண்டவர் இந்த நாளளவும் நம்ம மேல அவர் செலுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அன்புதான் இன்னைய வரைக்கும் நாம் செய்கிற பாவங்களை, நாம் செய்கிற மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றிலிருந்து நமக்கு என்ன கிடைச்சு கொண்டிருக்கிறது? தயவு கிடைச்சு கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையில நமக்கு இரக்கம் கிடைக்குது. நாம் இரக்கம் பெறுகிறோம். பாவ மன்னிப்பு, பாவ சங்கீர்த்தனம் போய் செய்யும் பொழுதும் சரி, ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் ஆண்டவரே என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று சொல்லி நம்முடைய பாவத்துக்கு மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த மன்னிப்பு எங்கிருந்து நமக்கு வருகிறது? எப்படி வருகிறது அந்த மன்னிப்பு? அதுதான் தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு. 1 முறை அல்ல, 7 முறை அல்ல, 70 முறையும் பாவங்களை மன்னிக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார். எவன் தன் பாவத்தை மனம் வருந்தி, ஐயோ ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டனே, இனி ஒருபோது நான் செய்ய மாட்டேன்ப்பா, முயற்சி பண்றப்பா, இந்த பாவத்தை செய்யாம நான் முயற்சி பண்றேன்ப்பா அப்படின்னு நம்ம மனம் வருந்தி அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை காண்பித்து பிதாவானவரிடத்திலிருந்து, தந்தையிடத்திலிருந்து நமக்கு என்ன வாங்கி தருகிறார்? பாவ மன்னிப்பை அவர் பெற்று தருகிறார். பாவ மன்னிப்பு வேணும்னா ரத்தம் சிந்துதல் முக்கியம். நமக்காக ஒரே ஒரு முறை சகல உலகத்தினுடைய பாவங்களுக்காக, எல்லா மனிதர்களுக்காக அவர் ஒரே முறை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை பாவத்திலிருந்து அவர் மீட்டு இருக்கிறார். அன்பு மக்களே, அவருடைய அன்புக்கு நாம் பாத்திரமா இருக்கணும்ல. அவர் மன்னிக்கிறார் என்றதுக்காக செய்துவிட்டு விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாய் தன் கக்கினதை தானே தின்பது போல. இது அப்படியே மண்டையில ஏத்திக்கோங்க. நாய் தான் கக்கினதை தானே தின்பது போல. நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்து மனம் வருந்தி அந்த பாவத்தை விட்டுவிடணும். அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது? கண்டினியூ பண்ணக்கூடாது. திருப்பி பாவம் செஞ்சுட்டு திருப்பி மன்னிப்பு வாங்கிட்டு திருப்பி நம்ம போய் ஆண்டவருடைய நற்கருணை நாம் பெறும் பொழுது நாம் அவரை அலட்சியப்படுத்துகிறோம். அன்பு மக்களே, மறந்துடாதீங்க. ஆண்டவரை எட்டி உதைக்கிறீங்க. போர் சேவகன் மட்டும் ஆண்டவர் எட்டி உதைக்கல. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். நீங்களும் நானும் எட்டி உதைக்கிறோம். அவர் அறையிறோம், அவர் முகத்துல காரி துப்புறோம், அவருக்கு சிரசில முள்முடிகளை தருகிறோம், கைகள்லயும் கால்களையும் ஆணிகளை கொடுக்கிறோம்.
எல்லாவற்றையும் நாம் கொடுக்கிறோம். அன்பு பிரியமுள்ள மக்களே, தெரிஞ்சுக்கோங்க. அதனால நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் செய்த பாவங்களையே மீண்டும் 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 என்ன செய்யக்கூடாது? நாம் செய்யக்கூடாது. ஆகவே இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் இருத்திக் கொள்ளுங்க. நமக்கு தெய்வனுடைய அன்பு வேணும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு நமக்கு வேணும். ஆக இந்த நாளளவில் நம் ஆண்டவருக்கு ஒரு உறுதி கொடுப்போம். ஆண்டவரே, இனி ஒருபோதும் நான் செய்த பாவங்களை மீண்டும் மீண்டும் நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, அந்த பாவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். அந்த பாவங்கள் எல்லாம் உம்முடைய பலத்தோடு நான் இதெல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். இனி ஒருபோதும் நான் பாவம் செய்யக்கூடாது. என்னை என் ஆவி, ஆன்மா, சரீரம் முழுமையா அப்படியே உங்க கரத்துல கொடுக்கிறேன். நீங்க காத்தில் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.